வணக்கம். இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏபிசி ஜூஸில் ஏன்னா ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் a day keeps the doctor away அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஆப்பிளில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது அளவோடு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஹார்ட்டுக்கும் நல்லது. அடுத்து பி ஃபார் பீட்ரூட். பீட்ரூட்டில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக ரத்த சோகை உள்ளவங்க இந்த பீட்ரூட் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்து சி ஃபார் கேரட். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கெலாம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கேரட்டை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டெய்லி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்கு போய் சேர வேண்டிய சத்துக்கள்லாம் ஈஸியாக போய் கிடைக்கும். இப்போ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின ஆப்பிள் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ரா சுகர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸில் சுகர் சேர்க்காமல் குடித்தாதான் ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதால நான் ரா சுகர் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நல்லா அரைச்ச உடனே இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அழகான கலரில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வாரம் 1 முறையோ 2 முறையோ நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பை அப்படியே டீடாக்ஸ் பண்ணி விட்டுரும். இந்த நச்சுக்கள்லாம் வெளியாக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இணைந்திருங்கள். Thank you. Bye.